கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே, மீண்டும் ஒரு காருண்ய நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வாரத்திலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். நாம் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை தேவை என்பதாகும். தேவை அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள். இன்னுமே குழந்தையை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தேவை ஒரு குழந்தை. இன்னுமே கல்யாணம் ஆகலைன்னா தேவை ஒரு திருமணம். வேலை இல்லாதவர்களுக்கு தேவை ஒரு வேலை. ஒருவேளை சுகம் இல்லாதவர்களுக்கு தேவை ஒரு சுகம். பலவீனமா இருக்கிறவர்களுக்கு தேவை ஒரு பலம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை இருக்கிறது. கடன் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு தேவை கொஞ்சம் பணம். எப்படியாயிலும் இந்த தேவைகள் சந்திக்கப்பட்டுறாதா? பிரச்சனைகள் மத்தியில இருக்கிறவங்களுக்கு தேவை ஒரு தீர்வு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர வேணுமே, இந்த தீர்வை நான் பார்க்கணுமே என்று சொல்லி ஏங்குவார்கள். ஒவ்வொரு விதத்துல மனக்குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு தேவை ஒரு மன சமாதானம். ஆறுதலற்று திகைக்கிறவர்களுக்கு தேவை ஒரு ஆறுதல். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வயதிற்கும் தக்க தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை குறித்த பயங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. தேவை சந்திக்கப்படுமோ சந்திக்கப்படாதோ, என்னுடைய வாழ்க்கை சுபிட்சமா இருக்குமோ இருக்காதோ, என்னுடைய வாழ்க்கை கண்ணீரிலும் கஷ்டத்திலும் தான் கழியுமோ என்றெல்லாம் தேவை குறித்ததான பயமும் வந்து விடுகிறது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த நாகும் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று என்று சொல்லி இந்த வார்த்தை. இதுல இருந்து ஒரு சிங்கத்திற்கு தேவை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி கொண்டு வருதான். தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டை பிடித்து கொண்டு வருதான். இரைகளினால் தன் தாபரங்களை கெபியெல்லாம் நிரப்புதான். அப்போ ஒரு சிங்கம் தன்னுடைய பெண் சிங்கத்துக்கும் தன்னுடைய குட்டிகளுக்கும் வேண்டியத இறைய எப்படியாயிலும் தொண்டை பிடிச்சு நெரிச்சு எடுத்து கொண்டு வந்து தன் கெபிய நிரப்பி வச்சிருந்தான். அவ்வளவு திரள நிரப்பி கொண்டு வந்து போட்டு புசிங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்துக்கு அப்படி பராமரிப்பு வேலையை செய்தான், அப்படி போஷிக்கிற வேலையை செய்தான். இது அப்படியே நம்முடைய யூத ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய குடும்பமாகிய நம்மையும் இணைத்து நாம பார்க்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகள். இன்னொரு விதத்துல நாம் தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மனவாட்டி என்று சொல்லி நாம் அறிகிறோம். ஆகவே இந்த சிங்கம் எப்படி தன்னுடைய குடும்பத்தை போஷிக்குதோ அது போல ஒரு எதிரிய வேட்டையாடி தன்னுடைய கெபிய நிரப்பி திருப்தியா, எவ்வளோ திருப்தியா சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கலாம், அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிரப்பி வச்சிருமா. எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுக்கலாம், மீதத்தை போட்டுடலாம். அப்படி அந்த மாதிரி யூத ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய எதிரியாகிய பிசாச, அவனுடைய கிரியைகளை, அவனுடைய சூழ்ச்சிகளை, நாம் அந்த நாளிலே ஆதியில ஏதேன் தோட்டத்துல இழந்து போன சமாதானத்தை, சந்தோஷத்தை, அந்த ஏதேன் தோட்டத்து வாழ்வை அவர் நமக்காக சிலுவையில போய் அந்த எதிரிய தொண்டை பிடிச்சு நெரிச்சு கொண்டு வர்ற மாதிரி சிலுவையில அவனை அழித்து ஜெயித்து நமக்கு அவ்வளோ நிறைவான ஆசீர்வாதங்களினால தன்னுடைய மேஜையை அவர் நிரப்பி வச்சிருக்கிறார். வந்து என்ன சொல்றாரு? இங்க எப்படி கெபில சிங்கம் நிரப்பி போட்டிருக்குதோ, எவ்வளவு தேவையோ அவ்வளவு அந்த குட்டிகளும் பெண் சிங்கங்களும் எடுத்து சாப்பிட்டு கொள்ள முடியுமோ, திருப்தி அடைய முடியுமோ, நிம்மதியா இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு தேவன் தம்முடைய பந்தியை நிரப்பி வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய மேஜையை நிரப்பி வைத்திருக்கிறார். அதிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டு போஷிக்கப்பட்டு நாம் திருப்தி அடையும்படியாக தேவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் கஷ்டப்பட்டு வேட்டையாடி இந்த சிங்கம் செய்யற மாதிரி மிகப்பெரிய வேலையை நமக்காக செய்து முடித்து விட்டார். இனி நம்ம அடிச்சு கொண்டு போட்டு வச்சிருக்கிறத எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் இந்த சிங்கக்குட்டிகளுக்கு வேலை. அது மாதிரிதான் நமக்கு தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து எதிரிய ஜெயிச்சு பகைய சிலுவையினால கொன்று பிசாசின் தந்திரங்களை ஜெயித்து பாதாளம் வரைக்கும் சென்று இழந்து போன மகிமைய, இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன சமாதானத்தை யார் இழந்து போனது? ஆதியிலே பாவம் வந்த பொழுது ஆதாமினால் இழந்து போனது.
அத்தனையும் மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய மேஜையை நிரப்பி வைத்திருக்கிறார். ஆகவே நாம சந்தோஷமாக உள்ளே புகுந்து மேய்ச்சலை கண்டடைகிற மாதிரி புசிக்க வேண்டியதுதான், சாப்பிட வேண்டியதுதான், திருப்தியா இருக்க வேண்டியதுதான். இப்படிதான் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எந்த தேவையை குறித்தும் நம்ம அப்போ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். எப்படி ஒரு நிறைவான திருப்தியான ஒரு டேபிள், ஒரு மேஜையை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லிதான் நம்ம இந்த வசனத்துல இருந்து தியானிக்க முடியும். எந்த தேவைக்கும் அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறபடினால நமக்கு தேவைன்னு ஒண்ணு இல்லை. குறைவு இல்லைன்னு என்ன அர்த்தம்? நான் எதுலயும் குறைபட மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐயோ எனக்கு இது தேவை, இது தேவை, இது தேவை அப்படிங்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அப்போ நம்முடைய மேய்ப்பராய் இயேசு இருக்கும் பொழுது அவர்தான் சொல்றாருல, நான் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பாருங்களேன், நல்லா மேய்கிற அந்த ஆட்டுக்குட்டிகள், மேய்ச்சலை கண்டடைந்த ஆட்டுக்குட்டிகள், நல்லா அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தப்பட்ட ஆட்டுக்குட்டிகள் எப்படி ஒரு ஒரு ரம்யமா இருக்கும். ஒரு நல்லா சாப்பிட்டாச்சு, நல்லா தண்ணி குடிச்சாச்சு, அமர்ந்த தண்ணீரண்டையில போய் அப்படி நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும்ல, ரெஸ்டா இருக்கும்ல. அந்த வார்த்தையை தான் தேவன் நமக்கு சொல்லுகிறார். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ எப்படி ஆட்டுக்குட்டிகள் மேய்ச்சலை கண்டடையுதோ அத மாதிரி அவருக்குள்ள நம்ம வந்து தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டவர்களா, தாகம் தீர்க்கப்பட்டவர்களா, பசி ஆறினவர்களா, ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள, ஒரு அமைதிக்குள்ள நாம் இருக்க முடியும் அப்படிங்கறத தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எவ்வளவு அழகா நமக்கு ஆண்டவர் வார்த்தைகள் மூலமா, அந்த அந்த எடுத்துக்காட்டுகள் மூலமா, உவமைகள் உவமானங்கள் மூலமாக எல்லாம் நம்மோடு கூட பேசுகிறார். இப்படி சிங்கம் நிரப்பி போட்ட மாதிரி உனக்கு நிரப்பி வச்சிருக்கேன். என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஆட்டுக்குட்டிகள் வந்து எப்படி மேய்ச்சலை கண்டடையுதோ அத மாதிரி உனக்கு மேய்ச்சலை வச்சிருக்கேன். நீ என்ன இதெல்லாம் நீ கண்டுபிடிக்க வேண்டியதுதான், எடுத்து அனுபவிக்க வேண்டியதுதான், எடுத்து சுதந்திரிக்க வேண்டியதுதான் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை நமக்கு அழகாக சொல்லுகிறது. எவ்வளவு உலகத்துல என்னைய தேவைகள் அப்படிங்கிற தேவைகள் 1000, உலகத்தின் தேவைகள் 1000, ஒண்ணு போனா ஒண்ணு, இது முடிஞ்சனா அடுத்த தேவை, இது முடிஞ்சனா அடுத்த தேவை என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் வந்து கொண்டே இருக்கிறது. தேவைகள் நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்க வீட்டுல எதுக்குமே குறை இல்லப்பா. நல்ல ஆண்டவர் கிருபையில நல்ல வேலை, நல்ல வசதியான வாழ்க்கை எல்லாத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். என்ன என் மனசுலதான் குறை, கொஞ்சம் எங்க வீட்டுல உள்ள பிரச்சனைகள் என்னை சமாதானமாவே இருக்க விட மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். ஆண்டவர் தான் சமாதானத்தையும் உங்களுக்கு வச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டாருல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வச்சுட்டு போறேன்னு சொல்லியிருக்காருல. அது இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்ல, நான் என்னுடைய தேவ சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஏன் இந்த சமாதானத்தை நம்ம அனுபவிக்க முடியாம மனக்குறையோடு வாழணும்? ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய தேவைகளை தான் சொல்றார். ஒருவேளை மனதுல ஒரு குறை இருந்தா, நம் மனதளவுல ஏதோ ஒரு தேவையோடு இருந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சமாதானம் நமக்கு தேவைப்படுகிறது. சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே என்று சொல்லி ஆண்டவரை பாடி ஆராதிங்க. இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை. நீர் சமாதானக்காரனரா என்னோடு கூட இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில சமாதான குறைவு என்பது ஏது? நிறைய பேர் மனதுல சமாதானத்தை இழந்த நிலைமையில, உற்றார் உறவினர்களால, பெற்றோரால, பிள்ளைகளால, ஏதோ சில பிரச்சனைகள் அலைக்கழிக்கிறதுனால, வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஏதோ சில காரியங்கள் நம்மை அலக்களிக்கிறது அப்படிங்கிற சூழ்நிலையில மன அமைதியை இழந்து போய் இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களோடு கூட தான் ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்காரே, நீங்க ஏன்? அவர் தான் டேபிள்ல எல்லாத்தையும் வச்சுட்டு எடுத்து சாப்பிடுங்கிறாருல. சிங்கம் வேட்டையாடி கொண்டு வந்து போட்டுட்டு குட்டிகள் எல்லாம் எடுத்து சாப்பிடுன்னு போடுது இல்ல. அப்ப அவரவர் எடுத்து சாப்பிட்டு தானே திருப்தி அடையணும். என்ற சமாதானத்தை வச்சுட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாரு இல்ல, வச்சுட்டாரு இல்ல. அப்ப நம்ம எடுத்து அதை அனுபவிக்கணுமே. ஆண்டவர் இந்த நாளில நம்மோடு கூட பேசுகிறார். தேவ சமாதானம் உங்க இருதயங்கள்ல ஆளட்டும். எப்போ தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்துல ஆளுகை செய்யும்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது, அப்போதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும்.
என்று சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒன்றை குறித்து கவலைப்பட்டு தான் நீங்க சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறீங்க. இததான் இந்த நேரத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எதை குறித்து கவலைப்படுறீங்க? இல்லாம போகிற பொருட்களுக்காகவா கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க? இல்லாம போற பொருளுக்காக நம்ம கவலைப்படணும்னு ஆண்ட சொல்ற, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, திரளானது என்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் கவலைப்பட்டுட்டே இருக்கணும்? ஏற்ற நேரத்துல ஏற்றதை தர்றதுதானே நம்முடைய தேவன். சரியான நேரத்துல சரியான பொருளை நமக்கு தருவார். தேவையான நேரத்துல தேவையானவற்றை நமக்கு தருவார். ஒருபோதும் நம்மை குறைபட விடவே மாட்டார். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவர் மேல இருக்கணும், அவ்வளவுதான். தேவைகள் வரும் பொழுது தேவைகளை சந்திக்கிற தேவனை மாத்திரம் நம்பி பற்றி கொண்டவர்களா இருப்போமானா ஒருபோதும் நம்முடைய மனதுல ஒரு குறை இருக்கவே முடியாது. தேவையில்லாத சுமைகளை நம்ம மனதுல வைத்து கொண்டே இருக்கிறதுனால, நான் என் மனச்சுமையினால மன அழுத்தத்துக்குள்ளாகி தெளிவான சிந்தை இல்லாம தெளிவா யோசிக்க முடியாம இருக்கிறவங்களே எத்தனையோ பேர் இருந்து கொண்டு இருக்கிறீங்க. ஏன் தெளிவா யோசிக்க முடியல? மனதெல்லாம் பாரம், சுமை சுமந்து கொண்டு இருக்கிறது. ஏன் சுமையை சுமந்து கொண்டே இருக்கிறீங்க? ஏதோ ஒரு தேவை உங்களை அழுத்து கொண்டே இருக்கிறது. தேவை அழுத்துகிறதுனால இருதயத்துல பாரம் சுமந்து இழைத்து போய் இருக்கிறீங்க, களைத்து போய் இருக்கிறீங்க. சுமக்க முடியல, தாங்க முடியல. இன்னும் கொஞ்சம்னா தலை சுத்தி கீழே மயங்கி விழுந்துருவோன்னு சொல்லுவோம்ல, உடம்புல சோர்வு ஆயிடுச்சு அப்படின்னா. அது போல மனச்சோர்வு தாங்க முடியாம என்ன செய்யணும்னு தெரியாம திகைத்து கொண்டு இருக்கிறவர்களா நம்ம காணப்படுறோமா? இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்துதான் சொல்லுகிறது. உன் வாழ்க்கையில என்ன தேவை வந்தாலும் அதுக்கு என்கிட்ட இருக்கு, பதில் இருக்கு. எல்லா தேவையும், அண்ணாளுக்கு தேவை ஒரு குழந்தை, ஆண்டவர் கொடுத்தாரா கொடுக்கலையா? அன்னைக்கு வனாந்திரத்துல நடக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவை ஆகாரம், ஆண்டவர் அதிசயமா கொண்டு வந்து கொடுத்தாரா கொடுக்கலையா? அவர் வனாந்தரத்திலையும் காடைகளை பொழிந்து அவர்களுக்கு ஆகாரத்தை மன்னாவை பொழிந்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். ரொம்ப அது போர் அடிச்சப்போ எங்களுக்கு காடைகள் வேணும், எங்களுக்கு நான்வெஜ் வேணும்னு கேட்டப்போ ஆண்டவர் கீழ்காற்றை வீச பண்ணி சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தார். தண்ணி தாகமா சுற்றி திரியும் பொழுது கண்மலை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அன்னைக்கு தேவை தண்ணீர். அந்த தண்ணீரை ஆண்டவர் பிளந்து கொடுத்தார். அப்படி கண்மலையிலிருந்து ஆறா தண்ணி பெருக்கெடுத்து ஓடிச்சு. அவ்வளவு தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். அன்னைக்கு ஆபிரகாம் தன்னுடைய தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பலியிடும்படி மோரியாங்கிற மலைக்கு போறாருல, அங்க தன்னுடைய குமாரனை அழைத்து கொண்டு போறார். கட்ட கையில இருக்கு, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனா பலிக்கான ஆட்டுக்குட்டி இல்லை. அப்போ அவருக்கு அந்த நேரம் தேவை ஒரு ஆட்டுக்குட்டி. பாருங்களேன், கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும் சொன்னார்ல. தன்னுடைய குமாரனோடு போன ஆபிரகாமுக்கு, ஆட்டுக்குட்டியவே கொண்டு போகாம போன ஆபிரகாமுக்கு அந்த நேரத்துல பலியிடுறதுக்கு தேவை ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டிய கர்த்தர் அங்க எங்கேயோ கொம்புகளை சிக்க பண்ணி வச்சிருந்தாரு. அவருக்கு தேவை ஒரு ஆட்டுக்குட்டி. அதை கொடுத்தாரா கொடுக்கலையா? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி மோசே நடத்தி கொண்டு போறார். இப்போ அவங்கள சிவந்த சமுத்திரம் தடுக்குது. இப்போ அவங்களுக்கு தேவை ஒரு பாதை. பின்னாடி எகிப்தின் ராணுவம் வந்து கொண்டிருக்கு. பார்வோனுடைய ரதங்கள் அவங்களை நெருக்கி வருது. முன்னாடி சிவந்த சமுத்திரம், போறதுக்கு வழி இல்லை. இப்போ அவங்களுக்கு தேவை ஒரு பாதை. ஆண்டவர் பாதையை திறந்து கொடுத்தாரா இல்லையா? எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனா நடந்துச்சு. எப்படி வார்த்தையில, ஆண்டவருடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்குது. அவர் சொன்னா நடக்குது. அவர் மோசையை பார்த்து உன் கையை நீட்டுங்கிறாரு. நீட்னா சமுத்திரமே ரெண்டா பொழக்குது. இதெல்லாம் நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? எவ்வளவு கிரகிக்க முடியாத அதிசயங்களை, ஆச்சரியமான சம்பவங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். இதெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல, யோசித்தே பார்க்க முடியாத அளவுக்கு கிரகிக்க முடியாத காரியங்களா ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அப்ப அன்னைக்கு என்ன தேவையோ, வாழ்க்கை இருளா இருக்குதா, வெளிச்சமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கைக்கு தேவை ஒரு வெளிச்சம். ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை தருகிறது. அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. என்ன செய்யணும், அடுத்த என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு தெரியல இல்ல, உங்களுக்கு தேவை ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்னது? ஒரு வெளிப்பாடு. ஆண்டோடைய சமூகத்துல போய் உட்காரும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நடக்கிறதுக்கான வழியை காட்டி கொடுக்குது. ஒரு வெளிச்சம். சரிதானா? இப்படி நம்ம வாழ்க்கையில
பைபிள்ல வேதாகமத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினப்போ, அவங்களுக்கு தேவன் தம்முடைய தாசர்களை நடத்தினப்போ அவங்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டுச்சோ அத்தனை தேவையும் சந்திக்கிறவரா தானே இருந்தாரு. ராத்திரி ஆனா இருளா இருக்கு, அவங்களுக்கு தேவை வெளிச்சம், உடனே ஒரு அக்கினி ஸ்தம்பமா அவர் வெளிப்படுறாரு. அந்த அக்கினி ஸ்தம்பம் அவங்களுக்கு அந்த இருட்டு முடிஞ்சு பகல் வெளிச்சம் வரும் வரைக்கும் அந்த அக்னி ஸ்தம்பம் அவங்களுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கு, அவங்களுக்கு வெளிச்சம் காட்டிட்டே இருக்கு. அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு தேவை ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை தேவன் கொடுத்தாரு. ரொம்ப பகல்ல வெயிலா இருக்கு, சூரியனோட உஷ்ணம் பெருசா இருக்கு, பகலெல்லாம் பிரயாணம் போறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், ராப்பகலா நடந்து போறாங்க. அப்ப நடந்து பிரயாணம் போயிட்டே இருக்கும் பொழுது அப்படியே அவங்களுக்கு தேவை ஒரு குளுமையான மேகம். உடனே ஆண்டவர் மேகஸ்தம்பமா வெளிப்படுகிறார். எப்படியெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறாருன்னு, இந்த தேவையெல்லாம் சந்திச்ச ஆண்டவரை நம்மளால ரசிக்க முடியுதா? நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான் செஞ்சிருப்பாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமா செய்தார்? வேதாகமத்துல உள்ள மனிதர்களுக்கு மட்டுமா தேவன் அப்படி செய்தார்? என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் மிகப்பெரிய பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த நேரத்துல என்ன தேவையோ அதை அப்படியே ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். பசியா இருக்குன்னு சொல்றப்போ மனசுல நினைச்ச சாப்பாடை கூட ஆண்டவர் கொடுத்த நாட்கள் உண்டு. இது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுல நினைக்கும் பொழுதே அதே சாப்பாடு, மனசுல என்ன நினைச்சோமோ அந்த சாப்பாடை ஆண்டவர் கொடுத்து சந்தோஷப்படுத்தின ஊழியக்காரர்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, நான் கேள்விப்பட்ட நான் பார்த்த நபர்கள் உண்டு, நாம் அனுபவித்த காரியங்கள் உண்டு. இந்த காரியத்தை தான் யோசிச்சுட்டே இருந்தேன். இதுதான் இப்பொழுது என்னுடைய தேவையா இருந்துச்சு, இதுதான் என்னுடைய தேவை, அப்படியே நிறைவேறிச்சு என்று சொல்லும்படியா ஆண்டவர் காரியங்களை நடத்தி இருக்கிறார். அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. இந்திய தேசம் எத்தனையோ ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்துச்சு. எங்க வேணும் விடுதலை, வேணும் விடுதலை வேணும்னு இருந்தாங்க. வந்தது ஒரு விடுதலை, அடிமைத்தனத்துல இருந்து ஒரு விடுதலை. ஆண்டவர் நமக்கு சுதந்திரமான தேசமா நம்முடைய தேசத்தை மாற்றி இருக்கிறார். இந்த சுதந்திர தேசத்துல நமக்கு எவ்வளவு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். என்ன தேவை இருந்தாலும் தேவ சமூகத்துல இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை நம்முடைய தேவையை நாம் சந்தித்து கொள்ள முடியும். அன்னைக்கு ஆகார் வனாந்திரத்துல போய் அழுதாங்க, அவங்களுக்கு குழந்தை செத்து போக போகுது, அவ்வளோ தண்ணி தாகம், வனாந்திரத்துல எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அவங்களுக்கு தேவை ஒரு துருத்தி தண்ணீர், அவ்வளவுதான். ஆண்டவர் ஒரு ஊற்ற காட்டினாரு, அங்க இருந்து புறப்பட்டு வந்துச்சு. துருத்தி துருத்தியா தண்ணி, எவ்வளவு துருத்தினாலும் பிடிக்கலாம், அவ்வளோ தண்ணீர். அப்போ எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தேவனுடைய செயல். நடந்துச்சு இல்ல, அதை நம்பணும், அவ்வளவுதான். ஏன் வாழ்க்கையிலையும் இந்த தேவையிலையும் இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான், அப்படிங்கிற விசுவாசம் மட்டும்தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. விசுவாசம் இல்லைன்னா தான் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம விசுவாசத்தினால் நாம் பிழைக்க முடியும், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தம்மை தேடி வருகிற மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாடல் வரிகள்ல பாடுறோம். நம்முடைய தேவைகளை தினம் தினம் அறிந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? இன்னைக்கு உங்களுக்கு பரீட்சை எழுதணும், ஒரு ஞானம் தேவை. இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை, இந்த தேவைய சமாளிக்கணும், கொஞ்சம் பணம் தேவை. இன்னைக்கு இந்த மனுஷனை சமாளிக்கணும், கொஞ்சம் பொறுமை தேவை. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில தேவனுடைய அன்பை காட்டணும், கொஞ்சம் அன்பு தேவை. இப்படி நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவையா இருக்கட்டுமே, எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில நமக்காக சம்பாதிச்சு வச்சாரே. எப்படி சிங்கம் வேட்டையாடி கொண்டு நிரப்பி போட்டிருக்கோ அத மாதிரி பிசாசு கையில இருந்து அத்தனையும் வேட்டையாடி எடுத்துட்டாரு. தன்னுடைய சிலுவை மரணத்தினால அடிச்சு தகர்த்து அத்தனையும் எடுத்து வச்சிருக்கிறார். அவர் எல்லாத்தையும் சிலுவையில பிசாசின் கிரியைகள் அத்தனையும் அழிச்சு எடுத்துட்டார். அதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில பேருடைய வாழ்க்கையில பிசாசினால் வருகிற பிரச்சனைகளும் பயங்களும் அதிகம், பிரிவினைகள் அதிகம். பிசாசுடைய சூழ்ச்சியினால பிரிவினைகள் அதிகம். உங்களுக்கு தேவை ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியம். அதுவும் கர்த்தராகிய இயேசு தம்முடைய சிலுவை மரணத்தினால நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவருடைய சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது அந்த ஐக்கியத்தை, அதாவது ஐக்கியத்தையும் சமாதானத்தை கொண்டு வர்றதுதான் கஷ்டம், அதை ஒட்டைக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லி
பிசாசானவன் பிளான் பண்ணி குடும்பத்தின் சமாதானத்தை உடைக்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொண்டவர்களாக இந்த ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் காத்து கொள்ளணும். அதற்காக என் தேவனே இந்த என்னுடைய இந்த மன தேவையை என் தேவன் சந்தித்து இருக்கிறார் என்று சொல்லி நாம் அதை ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பிசாசின் கண்ணிகளில் சிக்கி கொள்ளுகிறவர்களாக அல்ல, அவனுடைய தந்திரங்கள்ல மாயங்கள்ல விலை போகிறவர்களா அல்ல, அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நம்முடைய தேவைகளை சந்தித்துக் கொள்ளுகிறவர்களாய் வெற்றி பெறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு நம்முடைய தேவை என்ன? உங்களுடைய தேவை என்ன? எல்லாருக்கும் தேவை அப்படின்னு வரும் பொழுது சுத்தி சுத்தி பார்த்தா கொஞ்சம் பணம், இந்த பணம் இருந்தா நான் என் பிள்ளைக்கு இந்த பொருளை வாங்கிடலாம், பணம் இருந்தா நான் இதுக்குரிய ஃபீஸை கட்டிடலாம், பணம் இருந்தா நான் இதுக்குரிய அமௌண்ட்டை கொண்டு போய் கட்டிடலாம், பணம் இருந்தா நான் இந்த பொருளை வாங்கலாம் என்று சொல்லி, பணம் இருந்தா நான் இந்த திருமண காரியத்தை நடத்திடலாம், பணம் இருந்தா நான் இந்த ஆஸ்பத்திரியில போய் என்னுடைய காரியங்களுக்காக நான் செலவு பண்ணலாம் என்று சொல்லி எல்லா தேவையும் சுத்தி சுத்தி வச்சு ஒரு மைய புள்ளி வச்சா அருமையா ஒரு போதகர் சொல்லி கொடுத்தாங்க. நம்முடைய வாழ்க்கையின் தேவை எல்லாத்தையும் எழுதி வச்சு எல்லாத்தையும் சுத்தி வச்சுட்டு நடுவுல ஒரு புள்ளின்னு வச்சோன்னா அது பணம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஆண்டோடைய வார்த்தை நமக்கு, அவர் சிலுவையில நமக்காக தானே தரித்திரர் ஆனாரு, நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம்ம நிமித்தம் சிலுவையில தரித்திரர் ஆனாரே, அப்ப நமக்காக அந்த ஆசீர்வாதத்தையும், நம்ம பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பண தேவையோட இன்னைக்கு சிக்கி தவிக்கிறவங்க தான் ஏராளம். ஒருவேளை சாப்பாட்டுக்காக பண தேவையோட இருக்கிறவங்களும் இருக்காங்க, இல்ல தன்னுடைய மதிப்பிற்காக தன்னுடைய அந்தஸ்திற்காக பண தேவையோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. விதவிதமான பண தேவைகள். தேவனுடைய ராஜ்யத்திற்காக எனக்கு என் கையில மட்டும் கொஞ்சம் பணம் இருந்தா நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நிறைய கொடுப்பேனே என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. என் கையில மட்டும் பணம் வந்தா நான் ஆண்டவருக்காக கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி ஆசைப்படுகிறவர்கள் உண்டு. அவங்களுடைய மனதெல்லாம், அவங்களுடைய தேவையெல்லாம் இயேசுதான், ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் தேவையெல்லாம் என் இயேசுதானே என்று சொல்லி இப்படி தனக்காக ஒரு தேவைக்காக நிக்கிறது இல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு வேணும், எனக்கு தேவைப்படுது, எனக்கு இல்ல, எனக்காக இல்ல, மற்றவர்களுக்காக உதவிக்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக எனக்கு இந்த தேவை என்று சொல்லி காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லாருடைய தேவையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் தான் சொல்லிட்டாருல, என்னுடைய டேபிள், அந்த பந்தி எல்லாத்தையும் நிறைவாய் நான் நிரப்பி வைத்திருக்கிறேன். நம்முடைய விசுவாச கரங்களை நீட்டி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதான். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய விசுவாச கரங்களை நீட்டி நாம் எடுக்க வேண்டும். விசுவாசத்தினாலே ஆண்டவரே இதை எடுத்துக்கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே இதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நம்ம சுதந்திரிக்க வேண்டியதுதான். பாருங்களேன், அந்த யுத்தம் செய்து ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய தேசங்களை பிடிச்சு வச்சிருக்காங்க, பிடிச்சிட்டாங்க, நிறைய எதிரிகள் எல்லாம் ஜெயிச்சு நாடுகள் எல்லாம் சொந்தமாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யோசுவா அதை பங்கிட்டு கொடுக்கிறார். பங்கிட்டு கொடுத்து அவங்கவுங்க இடங்களை போய் எடுத்து அதுல குடியேறி அதுல ஆளுகை செய்து அதுல வளர்றாங்க. இப்படிதான் ஆண்டவர் நமக்காக சிலுவையில எல்லாத்தையும் வெற்றி சிறந்து எடுத்து வச்சுட்டார். இப்போ நமக்கு எல்லாத்தையும் அவர் வச்சிருக்கிறார். அவனவனுடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக பங்கிட்டு வச்சிருக்கிறார். நம்ம விசுவாசத்திற்கு ஏற்றபடி நம்ம எடுத்து அனுபவிக்க வேண்டியதுதான். எவ்வளவு நல்ல தேவன்! நம்முடைய தேவைக்கு தக்க கொஞ்சமா, அதாவது தேவையை விட குறைவா கொடுக்கிற தேவன் இல்லை. இதுதான் நம்ம ஏதேன் தோட்டத்திலே பார்க்க முடியுமே. 4 பெரிய ஆறுகளை ஆண்டவர் ஓடும்படி செய்தார். பைசோன், கீகோன், இதெக்கேல், ஐப்ராத்து, இதெல்லாம் யாருக்காக? அவர் படைத்த 2 மனித ஜீவன்களுக்காக. அவங்கள வச்சுதான், அவங்களுக்கு கீழே தான் மத்த எல்லாம். இவங்களுடைய சந்தோஷத்திற்காக, இவங்களுடைய நிறைவுக்காக தான் அவ்வளோ திருப்தியான ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் உண்டு பண்ணினார். அன்னைக்கு உண்டு பண்ணின அதே தேவன் இன்னைக்கும் நம்முடைய தேவைக்கு குறைவாய் நமக்கு தருகிற தேவன் அல்ல, நம்முடைய தேவைக்கும் அதிகமாய் செய்கிற தேவன் என்பது உறுதி. ஏனென்றால் வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் நமக்கு செய்கிற தேவன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நினைக்கிறது என்ன? நம்முடைய தேவையை விட நம்ம குறைவா ஒருபோதும் நினைக்க மாட்டோம். கேட்கறதே கேட்கிறோம், காசா பணமா ஆண்டவர்கிட்ட நல்லா கேட்போம்,
நல்லா நிறையவே கேட்போம். ஒன்னும் படிக்காத பிள்ளைகளும் எனக்கு 500 மார்க் வேணும்னு கேட்பாங்க. காசா பணமா கேட்கறத கேட்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் அதிகமா தான் கொடுக்கிறாராம். பொல்லாதவங்களாகி நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மளே நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போமே. அப்ப நம்ம பரமபிதாவானவர் தம்மிடத்துல கேட்கும் பொழுது அவர் வந்து தேவைக்கு மாறாவோ தேவைக்கு குறைவாவோ ஒருபோதும் கொடுக்க மாட்டார். அவர் தம்முடைய பரிசுத்தாவே நமக்குள்ள அருளி செய்கிறாருன்னு சொன்னா, வெளியேற பெற்ற பொக்கிஷமாக அவரே நமக்குள்ள பெற்றுக்கொள்றோன்னு சொன்னா, எவ்வளோ நமக்கு நிறைவாய் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரோடு கூட வாழ்கிற அனுபவம் ஒரு பாக்கியமான வாழ்க்கை. பாக்கியமான வாழ்க்கைங்கிறது கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம். கிறிஸ்துவின் மக்களுக்கு ஆனந்த ஜீவியம். தேவையோட நெதம் அழுதுகிட்டே இருக்கீங்களா? உங்களுடைய கண்ணீரை தொடங்க, ஆண்டவரை பாருங்க, உங்களுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத பாருங்க, உங்க தேவைகளை சந்திக்கிற தேவனா அவர் இருக்கிறத பாருங்க. அவர் மடங்கடிக்கப்பட்டவங்களை தூக்கி விடுறார், குருடரோட கண்களை திறக்கிறார், செவிடருடைய காதுகளை திறக்கிறார், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குகிறார், அசுத்தாவின் பிடியில இருக்கிறவங்களை விடுதலை ஆக்குகிறார். வில்லி சூனியம் மந்திரம் மாந்திரீகம் கட்டுகள் இருக்கிற எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் அறுக்கிறார். உங்களுடைய தேவை என்ன? உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையா? உங்களுக்கு ஒரு சுகம் தேவையா? எல்லாவற்றிற்கும் அவர் போதுமானவரா இருக்கிறார். இந்த வேத புத்தகத்தை எடுத்து படிங்க. ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரையும் படிங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவை வந்துச்சு? ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரருடைய மனைவி அது ஒரு தேவையோட வந்து நின்னுச்சு, கடங்காரங்களா இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து அவங்க பாத்திரத்தில் உள்ள எண்ணெயை நிரம்பி வழிபடி செய்து அதை விற்று தன்னுடைய கடனை எல்லாம் தீர்த்து கொள்ளும்படி அவங்களுக்கு தேவையை சந்திச்சார். எவ்வளவு அழகா தேவைகளை சந்திக்கிற தேவன் தெரியுமா? வனாந்தரத்துல சாப்பாடே வராதுங்கிற இடத்துல ஆண்டவர் வெறும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் பெருக பண்ணி எல்லாருடைய பசியையும் சந்தித்தார். அந்த தேவையை சந்தித்து நிறைவாக்கினார். கானாவூர் கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அங்க ஒரு தேவை, கொஞ்சம் திராட்சரசம், இன்னும் மீதி இருக்கிற ஜனங்களுக்கு பரிமாறுறதுக்கு திராட்சரசம், அதையும் ஆண்டவர் அற்புதமா செஞ்சார். வேதத்துல வாஸ்து பாருங்க, அந்த தேவைக்குள்ளதான் உங்களுடைய தேவையும் இருக்கு. அதை நிறைவேற்றின தேவன் தான் உங்களோட இருக்கிறார். அப்படி தேவைகளை சந்திக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்துல எங்களுக்கு தேவைகள் 1000 ஆண்டவரே. ஆனாலும் நாங்க உங்க வசனத்திலிருந்து விதவிதமான தேவைகளை நீங்க எப்படியெல்லாம் சந்திச்சீங்கன்னு சொல்லி நாங்க உங்க வசனத்துல தேடி பார்த்து சந்தோஷப்படுறோம்ப்பா. ஒரு தேவையை கூட நீங்க தேவையோட வந்த மனிதர்களை வெறுமையா அனுப்பவே இல்லை ஆண்டவரே. உங்ககிட்ட வந்தவங்களுக்கு சுகம் கிடைச்சது, உங்ககிட்ட வந்தவங்களுக்கு நிறைவான பலன் கிடைச்சது, நிறைவான ஆசீர்வாதம் கிடைச்சது. குறைகளை நிறைவாக்குகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவைகளை எல்லாம் நிறைவாக்குவான்னு சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுது குறைவுகளோடு தேவைகளோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவைகளை சந்தித்து நீங்க அற்புதம் செய்கிறதற்காய் நன்றி. அற்புதமாய் இவர்கள் தேவைகளை சந்தித்து அதிசயமாய் நீர் இவர்களை நடத்த போகிறதற்காய் நன்றி. இவர்கள் மனம் மகிழ்கிறதற்காக நன்றி அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Lisa, Lisa, Lisa.